வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நேற்று பாராளுமன்றத்தில் மறுசீராய்வு மனு போட்டு இதை இந்தியா கூட்டணி மற்றும் திமுக தோற்கடிச்சிருச்சு. மோடியோட 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர் கொண்டு வந்த முதல் மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் முறை. அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய தீபாவளி தான். RSS ஓட தத்துவங்கள் தகர்க்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க அப்படித்தான். எதுவாக இருந்தாலும் RSS பிஜேபி மூலியமா செஞ்சதுனால இதுல எந்த விதமான உடன்பாடு இல்லாம முதலமைச்சருடைய நேரடி பார்வையில இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்குது. அடையப்பா முதலமைச்சர் இந்த 4 நாளா தேர்தல் பரப்புரையோட இந்த சிந்தனை தான் ஒரு மண்டையில் ஓடிட்டு இருந்திருக்குது. எப்படியாச்சும் இதை தோற்கடிக்கணும். அவருடைய வாழ்நாள்ல இது மாதிரி ஒரு மிக கடுமையான வார்த்தைகள்லாம் நம்ம பேசி பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டோட குரல் வழியை நசுக்கிற மாதிரி தமிழ்நாடு ஒரு டம்மி பீஸாக மோடியும் அமித்ஷாவும் பண்ண போறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கோபம் தான் முதலமைச்சருடைய ஆக்டிவிட்டிஸே மாறி போயிடுச்சு. ஆனா ஜெயிச்சுட்டாரு, அது வேற. நான் இப்ப எதுக்கு இதை பண்ணிட்டு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்தை தொடங்கும் போது முடிக்கும் போதும் தேசிய கீதம் பாடணும்னு ஒரு விதி இருக்குது. பாராளுமன்றத்துல நேற்று இந்த 3 நாள் நடந்ததுல தேசிய கீதம் பாடப்படவில்லை. அதற்கு மாறாக வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்குது. யோ ரவி, எங்கேயா போன? RN ரவி தேசிய கீதம் பாடல. தேசிய கீதம் ஒவ்வொரு பட்ஜெட்டும் தகராறு பண்ணிட்டு கோச்சுக்கிட்டு பெரிய இவன் மாதிரி இன்னும் புது மாப்பிள்ள மாதிரி கோச்சுக்கிட்டு போனீங்க. இன்னைக்கு உன் கட்சிக்காரரும் உன் தலைவரும் மோடி அமித்ஷாவும் பாராளுமன்றத்துல வந்தே மாதத்தை பாடியிருக்காங்க. தேசிய கீதமே பாடல. இப்ப எங்க போன நீனு? வெஸ்ட் பெங்கால்ல தானே இருக்க. உனக்கு தைரியம் இருந்தா, எங்க தில் இருந்தா இப்ப எதுன்னு பார்ப்போம். ஏன் பாராளுமன்றத்துல தேசிய கீதம் பாடப்படலைன்னு? ஏன்னா தேசிய கீதம் பாடக்கூடாதுங்கிறது RSS ஓட தத்துவம். RSS இன்னைய வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து தேசிய கொடி அவர்களுடைய தலைமை கட்டிடமான நாக்பூர்ல இருக்கிறது ஏத்துனது கிடையாது. தேசிய கீதத்தை பாடினது கிடையாது. அவர்கள் தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் பல ஆண்டுகளாக அவமதிக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அதுக்கு பதில் அவங்க காவி கொடியை தான் வச்சிருக்கிறாங்க. இதுதான் RSS சொல்ற தத்துவத்தை தான் பிஜேபி ஃபாலோ பண்ணுது. இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தேசிய கீதத்தை பாடாமல் வந்தே மாதத்தை பாடியிருக்காங்க. RSS ஓட தத்துவங்கள் என்னவோ அதைத்தான் பிஜேபி செயல்படுத்திக்கிட்டு இருக்குது.